ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பொதுக்காலம் 11ஆம் வாரம். நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 36 முதல் அதிகாரம் 10, 8 முடிய. அக்காலத்தில் திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப், பர்த்தலமேயு, தோமா, வரி தண்டியவராகிய மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத். இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர்த்தெழ செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஊட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இன்று பொது காலத்தின் 11ஆம் ஞாயிறிலே பங்கெடுக்க நமக்கு திருச்சபையானது அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு சொல்வது போல அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இந்த நற்செய்தியை நாம் பல விதங்களில் பார்க்கலாம். ஒன்று, இயேசுனுடைய அன்பு, அவர் அங்கிருந்த மக்களிடம் கொண்டிருந்த பரிவு, அன்பு, மற்றும் அவர் கொடுக்கும் அழைப்பு, தன்னுடைய சீடர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். மூன்றாவது, அவருடைய ஆட்சியில் நாம் பங்கெடுக்க நமக்கு ஒரு சிறப்பான அந்த ஆட்சியை நாம் மற்றவர்களுக்கு பறைசாற்ற நமக்கு இந்த அழைப்பானது கொடுக்கப்படுகின்றது. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அழைப்பு, இயேசுவின் ஆட்சியில் பங்கு. ஆம், இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு கிராமத்தில் வயதான ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு பெரிய நிலம் இருந்தது. அறுவடை காலம் வந்தபோது பயிர்கள் அனைத்தும் பொன்னாக விளைந்திருந்தன. ஆனால் அறுவடை செய்ய தேவையான தொழிலாளர்கள் மிகவும் குறைவாக இருந்தன. அவர் வருந்திக் கொண்டு, பயிர் தயாராக இருக்கிறது, ஆனால் அதை சேகரிக்க மனிதர்கள் இல்லை என்று கூறினார். அப்போது அவருடைய மகன் நண்பர்களை அழைத்து வந்து அறுவடையில் உதவ செய்தான். சில நாட்களில் முழு வயலும் அறுவடை செய்யப்பட்டது. அந்த விவசாயி மகிழ்ச்சியுடன், பயிர் மட்டும் போதாது, அதை சேகரிக்க அர்ப்பணிப்புள்ள மனிதனும் தேவை என்றார். இந்த உண்மையை இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு கற்பிக்கின்றார். ஆம், இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொன்னாக விளைந்திருந்த பயிர்கள் மட்டும் நமக்கு விளைந்திருக்கும் அந்த பயிர்கள் மட்டும் தேவையில்லை, மாறாக அதை அறுவடை செய்ய நமக்கு தேவையானவர்கள் மனிதர்கள். சிறப்பாக இன்றைய நற்செய்தியின் வழியாக அங்கிருந்த மக்களை கண்ட இயேசு அவர்கள் மீது பரிவு காட்டுகின்றார். இயேசுவின் பார்வை சாதாரண பார்வை அல்ல, அது இரக்கத்தின் பார்வை, அது அன்பின் பார்வை, அது பரிவின் பார்வை. மக்கள் வெளிப்படையாக நலமாக தோன்றினாலும் அவருடைய உள்ளங்களில் தனிமை, பயம், பாவம், நம்பிக்கையின்மை போன்ற பல சுமைகள் இருக்கின்றன. அதை இயேசு தன் கண்களால் பார்க்கின்றார்.
தாம் அந்த ஒரு உற்று நோக்கும் பார்வையால் அதை பார்க்கின்றார். மக்கள் பார்ப்பதற்கு வெளியே மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்திய உலகத்திலே பல மக்கள் மனிதர்கள் தனிமையையும் பயத்தையும் பாவத்தையும் நம்பிக்கையின்மையையும் தங்கள் சுமைகளாக சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் இயேசு அவருடைய சீடர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் சென்று நம்முடைய இயேசுவின் அன்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இயேசுவின் பரிவை, இயேசுவின் இரக்கத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்க இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு இயேசு அழைப்பு விடுக்கின்றார். இன்று உலகம் முழுவதும் இறைவனின் அன்பை அறியாதவர்கள், ஆறுதல் தேவைப்படுகிறவர்கள், வழிகாட்டுதல் இல்லாமல் தவிப்பவர்கள் ஏராளம். இறைவன் அவர்களை அடைய நம்மை அழைக்கின்றார். சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி, இயேசு தம் சீடர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றார். நோய்களை குணமாக்குங்கள், இறந்தோரை எழுப்புங்கள், தொழுநோயாளிகளை குணமாக்குங்கள் என்று, தூய்மையாக்குங்கள் என்று அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றார். இந்த அற்புதங்கள் செய்வதற்கான அழைப்பு மட்டுமல்ல, உடைந்த இதயங்களை ஆற்றவும், நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கவும், அன்பில்லாத இடங்களில் அன்பை விதைக்கவும் இயேசு கொடுக்கும் ஒரு அருமையான அழைப்பு இன்றைய நற்செய்தியில் நமக்கு வழங்கப்படுகின்றது. அதுதான் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பாடி கேட்கின்றோம். நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்றேன், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள். மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படிக்க கேட்கின்றோம். உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிப்பது நம்முடைய ஒரு முக்கியமான பணியாக இருக்கின்றது. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய சிறப்பான பணி அது. நான் யாரை அனுப்புவேன், எங்களுக்காக யார் போவார் என்று ஆண்டவர் கேட்கின்றார். எசாயா இறைவாக்கின 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அதுக்கு நான் இதோ வருகின்றேன், என்னை அனுப்பும் என்கிறார் எசாயா இறைவாக்கினர். ஆகவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இறைவன் இந்த ஞாயிறிலே நமக்கு கொடுக்கின்ற இந்த சிறப்பான அழைப்பை நாம் இறை அழைப்பை ஏற்க வேண்டும். இறை அழைப்பு மட்டுமல்ல, இயேசு அந்த மக்கள் மீது கொண்ட அந்த அன்பு பரிவு நாமும் நம்முடன் வாழுகின்ற ஒவ்வொருடம் நாம் வைத்திருக்க வேண்டும். இறைவன் நம்மிடம் பெரிய திறமைகளை எதிர்பார்க்கவில்லை, கிடைத்திருக்கும் இடத்தில் அன்புடன் பணியாற்றும் மனதை எதிர்பார்க்கின்றார். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு ஜெபம், ஒரு உதவும் கரம், இவையெல்லாம் இறைவனின் அறுவடையில் நாம் செய்யும் பணிகளாகும். ஆகவே நாம் அறுவடை செய்ய செல்லும் பொழுது நாம் எடுத்து செல்ல வேண்டியது இறைவனுடைய அன்பும் இரக்கமும். ஆகவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதைதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அவருடைய அன்பை ஏற்று அவருடைய அழைப்பை நம் வாழ்க்கையில் அவருடைய அழைப்புக்கு இதோ நான் வருகிறேன் என்று நாம் சொல்லி தொடர்ந்து இறைவனுடைய அன்பை விதைக்க இறைவனிடம் தொடர்ந்து நாம் இந்த நாளிலே ஜெபிப்போமாக. அன்பின் ஆண்டவரே, மேய்ப்பு பணியில்லாத ஆடுகளை போல அலைந்து திரியும் மக்களை பார்த்து இறங்கி உமது இதயத்தை நீ அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உமது அன்பில் பிள்ளைகளாக வாழ செய்தீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. சிறப்பாக எங்களை இந்த நாளிலே ஆசீர்வதியும். உமது அறுவடையில் உழைக்கும் உண்மையான வேலையாட்களாக எங்களை மாற்றும் தந்தையே. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய உண்மையான சீடர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். நோயுற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் துன்பப்படுபவர்களுக்கு நம்பிக்கையாகவும் உமது அன்பின் சாட்சிகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரியும் தந்தையே. மேலும் அன்பு இறைவா, நீர் உம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த இந்த அருமையான அழைப்பை நாங்களும் ஏற்றுக்கொள்வ அருள் வேண்டி மன்றாடுகிறோம். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்று சொல்லினேன் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளையும் சிறப்பாக ஒவ்வொரு அருட்சானத்தின் வழியாக, திருமுழுக்கின் வழியாக, ஒப்புரவு அருட்சானத்தின் வழியாக,
மேலும் உறுதி பூசல் வழியாக, திருமணம் என்ற திருவருட்சணத்தின் வழியாக, குருத்துவம் என்ற அருட்சாணத்தின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த கொடைகளை சிறப்பாக மக்களுக்கு அதை கொடுத்திட நீர் எங்களுக்கு அருள் புரிய உம்மிடம் மன்றாடி செபிக்கின்றோம். ஆமேன்.